பரபரப்பான ஒரு சந்திப்பில் ஒரு பளபளப்பான ஃபார்ச்சுனர் கார் சிக்னலுக்காக காத்திருந்தது. பெரிய டிராஃபிக் தடை காரணமாக கார் முன்னோக்கி நகர முடியவில்லை. காரில் இருந்த பயணி தனது டிரைவரிடம் கூறினார், பரவாயில்லை, நாம் சிறிது நேரம் காத்திருப்போம். இவ்வளவு அவசரம் எதற்கு? முன்னால் நிறைய பேர் இருக்கிறார்கள். டிராஃபிக் தடை நீண்ட தூரம் வரை இருப்பது போல் தெரிகிறது. எனவே அவசரப்படாமல் மெதுவாக போவோம். அவரது அறிவுரைப்படி டிரைவர் வாகனத்தை அந்த சந்திப்பிலேயே நிறுத்தினார். டிராஃபிக் தடை நீங்குவதற்காக அவர்கள் காத்திருந்தனர். நண்பர்களே, இன்றைய கதை இதயத்தை தொடும் மற்றும் பல பாடங்களை தரக்கூடிய ஒரு கதையாகும். நீங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நேர்மையான கதையை நோக்கி செல்வோம். கொச்சி நகரத்தின் பரபரப்பான வைட்டிலா சந்திப்பில் இந்த டிராஃபிக் தடை ஏற்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அருண் மேனனின் ஃபார்ச்சுனர் கார் அங்கு வந்து நின்றது. காரின் உரிமையாளரான அருண் மேனன் ஒரு முக்கியமான காரணத்திற்காக திருவனந்தபுரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். கார் சிக்னலில் நின்றபோது அருண் மேனன் காருக்கு வெளியே பார்த்தார். அவர் மிகவும் இரக்கமுள்ள ஒரு மனிதராக இருந்தார். காரைச் சுற்றி 3 அல்லது 4 பெண்கள் அருகில் வருவதை அவர் கவனித்தார். அவர்கள் கிழிந்த மற்றும் அழுக்கான ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்களை பார்த்தவுடன் அவர்கள் பிச்சை எடுப்பவர்கள் என்பது அவருக்கு புரிந்தது. பொதுவாக நாம் பல சந்திப்புகளில் பார்க்கும் காட்சியைப் போலவே. அருணின் டிரைவர் காரின் கண்ணாடியை இறக்கிய போது அருண் மேனன் தனது பாக்கெட்டில் கைவிட்டு பணப்பையை எடுத்தார். அதிலிருந்து ஒரு கட்டு நோட்டுகளை எடுத்து அந்த பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் வீதம் கொடுத்தார். பின்னர் டிராஃபிக் தடை நீங்கியதை உணர்ந்த அவர் டிரைவரிடம் காரை முன்னோக்கி எடுக்குமாறு கூறினார். கார் முன்னோக்கி நகரத் தொடங்குவதற்கு சற்று முன்பு அருண் மேனனின் காரின் கண்ணாடியில் யாரோ தட்டுவதை கவனித்தார். ஐயோ சார், எனக்கு எதுவும் தரவில்லையே என்று ஒரு பெண் கத்தினார். கண்ணாடிக்கு அப்பால் இருந்து அவளை பார்த்தபோது அருணுக்கு அந்த பெண்ணை முன்பு எங்கோ பார்த்தது போல் தோன்றியது. உடனே அவர் காரின் கண்ணாடியை இறக்கினார். அந்த பெண் அவருக்கு அருகில் வந்து காருக்குள் தலையை நீட்டினார். சார், எனக்கு எதுவும் தரவில்லையே என்று அவள் மீண்டும் கூறினார். அருண் மேனன் அந்த பெண்ணை மீண்டும் உற்று பார்த்தார். ஐயோ, இது நீயா? நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று அருண் கேட்டார். நீங்கள் அருண் இல்லையா என்று அவள் திருப்பிக் கேட்டாள். ஆமாம், நான் அருண்தான். ஆனால் நீ இங்கே என்ன செய்கிறாய்? உண்மையைச் சொன்னால் அந்த பெண் அருண் மேனனின் முன்னாள் மனைவி பூஜா நாயராக இருந்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் விவாகரத்து செய்து பிரிந்திருந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அருண் பூஜாவிடம் கேட்டார், பூஜா, நீ ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவள்தானே? விவாகரத்து வழக்கில் நீ என் மீது 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டாய். நானும் அதை கொடுத்தேன். இருந்தும் உனக்கு என்ன நடந்தது? நீ ஏன் பிச்சை எடுத்து ரோட்டில் நிற்கிறாய்? எல்லாம் கேட்ட பிறகு பூஜா கூறினாள், நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தர வேண்டும். அருண் பூஜாவிடம் தனது காரில் ஏறுமாறு கேட்டுக்கொண்டார். நீ என் காரின் பின்புற இருக்கையில் உட்கார். அருண் தனது டிரைவரிடம் பின்புற கதவை திறக்கச் சொன்னார். டிரைவர் உடனே கதவை திறந்தார். அடுத்த நிமிடம் பூஜா காரில் ஏறி உட்கார்ந்தாள். பூஜா காரில் ஏறியபோது அங்கிருந்த சிலருக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஏழை பெண்ணை ஒரு பிச்சைக்காரியை ஏதோ தவறான காரணத்திற்காக கடத்தி கொண்டு செல்கிறாரா என்று அவர்கள் நினைத்தனர். மக்கள் அங்கு கூட்டமாக கூடினர். ஒரு ஃபார்ச்சுனர் காரில் இருக்கும் பணக்காரர் ஒரு பிச்சைக்காரியை தனது காரில் ஏற்றியதற்கு என்ன காரணம் என்று அறிய எல்லோரும் ஆவலுடன் நின்றனர். பூஜா காரில் ஏறும்போது அவளுடன் இருந்த பிச்சை எடுக்கும் பெண்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த பெண் ஏன் ஒரு ஃபார்ச்சுனர் காரில் ஏறுகிறாள்? அந்த காரில் இருப்பவருடன் அவளுக்கு என்ன தொடர்பு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பேசிய விஷயங்கள் ஒரு நிமிடத்திற்குள் அனைவரிடமும் பரவியது. மக்கள் பூஜாவிடம் விஷயங்களை கேட்டனர். பூஜா கூறினாள், இவர் எனது முன்னாள் கணவர் அருண் மேனன். இவர் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிச் செல்லவில்லை. நானே இவருடன் செல்ல தயாராக இருக்கிறேன். அருண் பூஜாவை அழைத்துக் கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். அங்கு அவர் டிரைவருக்கு சிறிது பணம் கொடுத்து கூறினார், நீ மார்க்கெட்டுக்கு சென்று இவருக்கு ஒரு நல்ல புடவையும் ஒரு ஜோடி செருப்பும் வாங்கி வா. டிரைவர் உடனே தனது எஜமானின் வார்த்தையை கேட்டு அருகிலுள்ள மார்க்கெட்டிலிருந்து ஆடைகளுடன் திரும்பினார். பின்னர் அருண் தனது முன்னாள் மனைவியான பூஜாவிடம் கூறினார், பூஜா, நீ ஹோட்டலுக்குள் சென்று பெண்களுக்கான குளியல் அறையில் சென்று குளித்து விட்டு வா. அவ்வாறே பூஜா குளித்து வந்து அருண் கொடுத்த புதிய ஆடைகளை அணிந்தாள். நண்பர்களே, புதிய ஆடை அணிந்தபோது அவள் ஒரு புதிய மணப்பெண்ணைப் போல் அழகாக இருந்தாள். அருண் அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் நினைத்தார், அவளது சூழ்நிலை மாறியிருந்தாலும் அவளது குணமோ முகமோ எந்த மாற்றமும் இல்லை. சூழ்நிலை மட்டுமே அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. அருண் பூஜாவிடம் கூறினார், நான் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக திருவனந்தபுரத்திற்கு செல்கிறேன்.
நீ எனக்கு கொஞ்சம் நேரம் தருவாய் என்றால் நாளை வந்து உன்னை சந்திக்கிறேன். நீ எங்கு தங்கியிருக்கிறாய் என்று முகவரி கொடுத்தால் போதும். பூஜா ஒப்புக்கொண்டாள். பின்னர் அவள் தனது அறைக்கு சென்றாள். அருண் திருவனந்தபுரத்திற்கு பயணத்தை தொடர்ந்தார். முழு நாளும் தனது வேலைகளை விரைவாக முடித்து அவர் இரவு ஹோட்டலில் தூங்கச் சென்றார். ஆனால் அந்த இரவு அவரால் தூங்க முடியவில்லை. அதேபோல் பூஜாவாலும் தூங்க முடியவில்லை. இருவரும் புரண்டு புரண்டு படுத்து அந்த இரவை முழுவதும் விழித்திருந்தனர். அடுத்த நாள் அருண் திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பினார். பூஜா கொடுத்த முகவரியில் சென்றார். ஆனால் பூஜா அங்கு இல்லை. அவள் தனது பழைய வேலைக்கு பிச்சை எடுக்க சென்றிருந்தாள். அருண் மீண்டும் அதே சந்திப்புக்கு வந்தார். அங்கு பூஜாவை சந்தித்தார். மீண்டும் அவளை தனது காரில் ஏற்றினார். காரில் ஏறிய பிறகு பூஜா அவரை தனது சிறிய வாடகை அறைக்கு அழைத்துச் சென்றாள். அறைக்குள் சென்றபோது அருண் ஒரு கட்டிலை கண்டார். அதன்மேல் அருணும் பூஜாவும் ஒன்றாக நிற்கும் ஒரு புகைப்படம் தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் அருண் பூஜாவிடம் கேட்டார், பூஜா, நாம் இருவரும் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து செய்தவர்கள். நமது பாதைகள் பிரிந்துவிட்டன. எல்லாம் நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீ என் மீது 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டாய். நானும் அதை கொடுத்தேன். இருந்தும் இந்த புகைப்படம் ஏன் இங்கு தொங்கவிடப்பட்டிருக்கிறது? இதை கேட்டு பூஜா அழுது கொண்டே கூறினாள், விவாகரத்து நான் கேட்டது என்றாலும் என் மனதில் அதற்கு விருப்பமில்லை. உண்மையைச் சொன்னால் நான் இப்போதும் உன்னை முன்பு போலவே அதே அளவு நேசிக்கிறேன். பின்னர் ஏன் விவாகரத்து செய்தாய் என்று அருண் கேட்டார். அப்போது பூஜா எல்லா உண்மைகளையும் அவரிடம் கூறினாள். பூஜாவுக்கு ஒரு சகோதரி, அவளது கணவர், தந்தைதாய் மற்றும் ஒரு சகோதரன் இருந்தனர். அருண் ஒரு பெரிய தொழிலதிபர். அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தன. மேலும் அவர் தனது பெற்றோருக்கு ஒரே மகனாக இருந்தார். அருணின் வீட்டிற்கு திருமண பேச்சுக்கு சென்றபோது பூஜாவின் உறவினர்கள் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை பார்த்தனர். எந்த விலை கொடுத்தும் இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். திருமணம் முடிந்த பிறகு பூஜாவின் சகோதரியின் கணவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவரது பேச்சின்படியே பூஜாவின் வீட்டிலெல்லாம் நடந்தது. திருமணம் முடிந்து ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பூஜாவின் சகோதரன், சகோதரியின் கணவர், தந்தை மற்றும் தாய் ஆகியோர் பூஜாவை பாதிக்கத் தொடங்கினர். இதனால் பூஜா தனது குடும்பத்தை அழிக்கத் தொடங்கினாள். நிலைமை மோசமாகி கடைசியாக அவர்கள் விவாகரத்து வழக்கு வரை சென்றனர். பூஜாவின் சகோதரியின் கணவருக்கும் வீட்டுக்காரர்களுக்கும் அருணிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை என்று தெரியும். எனவே இழப்பீடு கேட்டால் அவர் அதை கொடுப்பார் என்று அவர்கள் நம்பினர். அந்த பணத்தால் தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தனர். பூஜா இதை புரிந்து கொள்ளாமல், தனது குடும்பத்தினர் தனக்கு எதிராக செயல்படுவதை உணராமல் அவர்களின் வார்த்தைகளை கேட்டு இவற்றை செய்தாள். கடைசியாக நீதிமன்றத்தில் அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்டனர். பூஜா தனது குடும்பத்தினரின் வார்த்தைகளை கேட்டு அருண் மீது 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டாள். அருண் நீதிமன்றத்தில் அந்த 40 லட்சத்தை கொடுத்தார். இந்த பணம் முழுவதும் பூஜாவின் கணக்கில் வந்தது. அப்போது பூஜாவின் சகோதரியின் கணவர் கூறினார், பூஜா, இப்போது உனக்கு விவாகரத்து கிடைத்துவிட்டது. நான் உனக்கு மற்றொரு திருமணம் பேசுகிறேன். ஆனால் நீ விவாகரத்து செய்யப்பட்டவள் என்பதால் யாரும் உன்னை திருமணம் செய்ய மாட்டார்கள். எனவே நீ முதலில் உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு ஃபிளாட் அல்லது இடம் வாங்க வேண்டும். பின்னர் உனது பணத்திற்காக யாராவது ஒரு இளைஞன் உன்னை திருமணம் செய்ய தயாராகலாம். இவ்வாறு பூஜாவின் சகோதரியின் கணவரும் வீட்டுக்காரர்களும் சேர்ந்து 40 லட்சத்தை இடம் வாங்குவதற்கு என்ற பெயரில் எடுத்துக்கொண்டனர். கடைசியாக அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. பணம் முழுவதும் பூஜாவின் உறவினர்கள் எடுத்துக்கொண்டனர். பணம் தீர்ந்தவுடன் பூஜாவின் ஒரே சகோதரன் திருமணம் செய்து கொண்டான். அவனது மனைவி பூஜாவிடம் பெரிய பொறாமை காட்டினாள். அவளுக்கு பூஜாவை பிடிக்கவே இல்லை. பூஜா இப்போது ஒரு முதிர்ந்த பெண்ணாக மாறியிருந்தாள். திருமணம் செய்யும்போது விஷயங்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் அவளுக்கு இல்லை. ஆனால் இப்போது அவளுக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. தனது மகிழ்ச்சியான குடும்பத்தை அவள் சொந்தமாக அழித்துவிட்டாள். பணம் முழுவதும் தீர்ந்தவுடன் பூஜாவின் சகோதரனும் தந்தையும் தாயும் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றினர். அவள் தனது சகோதரியின் கணவரிடம் சென்றாள். அவரும் கூறினார், நீ எங்கு வேண்டுமானாலும் போ. உனது கணவரை விட்டு பிரிந்தாய் என்றால் எப்போது எங்களை விட்டு பிரிவாய்? பூஜாவுக்கு வேறு எங்கும் செல்ல இடமில்லை. கடைசியாக அவள் சில பெண்களை சந்தித்தாள், பிச்சை எடுக்கும் பெண்களை. அவர்கள் பூஜாவை தங்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர். பூஜா அவர்களுடன் தங்க ஆரம்பித்தாள். இவ்வாறு பூஜாவும் பிச்சை எடுக்கத் தொடங்கினாள். அறையில் வைத்து பூஜா தனது முன்னாள் கணவர் அருண் மேனனிடம் இந்த கதையை முழுவதும் கூறினாள். இதை கேட்டவுடன் அருணின் கண்களிலிருந்து கண்ணீர் தரையில் விழுந்தது. பூஜா அருணிடம் கேட்டாள், அம்மா என்னை மிகவும் நேசித்தவர். அம்மாவுக்கு இப்போது எப்படி இருக்கிறது? அருண் கூறினார், அம்மா இப்போதும் அதேபோல்தான் இருக்கிறார்.
அம்மாவுக்கு இப்போதும் உன்னை நினைவு இருக்கிறது. அம்மா பலமுறை என்னிடம் கேட்டார், என் மருமகள் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டாளா என்று. ஆனால் அவர்கள் இப்போது வயதாகிவிட்டார்கள். நான் அவர்களிடம் என்ன சொல்ல முடியும்? நாம் நீதிமன்றத்தில் விவாகரத்து செய்யப்பட்டோம் என்றா? பூஜா அருண் மேனனிடம் கூறினாள், நீ மனதார நேசிக்கிறாய் என்றால் இப்போதும் நாம் ஒன்று சேர முடியும். அருண் கூறினார், இல்லை, சட்டப்படியாகவும் மதப்படியாகவும் நாம் இப்போது பிரிந்தவர்கள். அவ்வளவு சொல்லியவர் சிறிது பணத்தை எடுத்து பூஜாவுக்கு கொடுத்தார். பின்னர் கூறினார், இந்த பணத்தை வைத்துக்கொள். இனி ஒவ்வொரு மாதமும் உனக்கு செலவுக்கு பணம் தருகிறேன். ஆனால் உன்னை என்னுடன் அழைத்துச் செல்ல முடியாது. பூஜா அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டாள். மாறாக அவள் அவனது காலை பிடித்து அழ ஆரம்பித்தாள். இதை பார்த்தவுடன் அருணின் இதயம் உருகியது. பூஜா கூறினாள், ஒருமுறை என்னை அம்மாவிடம் பேச அனுமதி. அருண் தனது பாக்கெட்டிலிருந்து மொபைல் போனை எடுத்து அம்மாவை அழைத்தார். அம்மா, எனக்கு பூஜா கிடைத்துவிட்டாள் என்று கூறினார். பூஜாவுடன் பேச வேண்டும் என்று அருண் அம்மாவிடம் கூறினார். இதை கேட்டவுடன் அம்மாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எத்தனை நாட்களுக்குப் பிறகு தனது மருமகளை தனது மகனுடன் பார்க்க முடிந்தது. உடனே அம்மா கூறினார், மகனே, போனை அவளுக்கு கொடு. அருண் தனது போனை பூஜாவுக்கு கொடுத்தார். மாமியாரும் மருமகளும் நீண்ட நேரம் பேசினர். பேசி முடித்த பிறகு அம்மா அருணிடம் கூறினார், மகனே, பூஜாவை நேராக வீட்டிற்கு அழைத்து வா. அருணால் அம்மாவின் வார்த்தையை மறுக்க முடியவில்லை. இவ்வாறு அவர் பூஜாவை அழைத்துக்கொண்டு தனது ஃபார்ச்சூனர் காரில் வீட்டிற்கு திரும்பினார். வீட்டிற்கு வந்தவுடன் அம்மா ஆரத்தி தட்டுடன் மருமகளை வரவேற்க காத்திருந்தார். அவர்கள் ஆரத்தி செய்தனர். மாமியாரும் மருமகளும் மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடித்தனர். பின்னர் அருண் கூறினார், அம்மா, இவள் அதே பூஜா தான் நீதிமன்றத்தில் என்னிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்கியவள். அப்போது அம்மா கூறினார், மகனை காலையில் வழிதவறி சென்றவன் மாலை. வீடியோவை நாட்டின் எந்த பகுதியிலிருந்து அல்லது உலகின் எந்த பகுதியிலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் எழுதுங்கள். ஏனெனில் உங்கள் கருத்துகளே எங்களுக்கு புதிய கதைகளுக்கு உத்வேகம் தருகிறது. உறவுகளின் உண்மையான மதிப்பை பணத்தாலோ ஆடம்பரத்தாலோ அளவிட முடியாது. அருணும் பூஜாவும் இதற்கு ஒரு பெரிய உதாரணம். அவர்களது உறவு உடைந்தது பூஜாவின் குடும்பத்தின் பேராசை காரணமாக. அவர்களின் பேராசையும் தவறான அறிவுரைகளும் அவளை தனது வீட்டை அழிக்க தூண்டின. ஆனால் காலம் கடந்த பிறகு உண்மையை புரிந்து பணம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இரு இதயங்களுக்கு இடையிலான அன்பையும் நம்பிக்கையையும் ஒன்றிணைக்க முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள். உறவுகள் நம்பிக்கையிலும் அன்பிலும் நிலைத்திருக்கின்றன. இது ஒவ்வொரு குடும்பத்தையும் வலிமையாக்குகிறது. சூழ்நிலைகள் ஒரு நபரை உடைக்க வாய்ப்பு உள்ளது, ஆனால் மனிதநேயம் ஒருபோதும் அழிவதில்லை. பூஜா ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகளாக இருந்தவள். அவளுக்கு எல்லாம் இருந்தது: மரியாதை, நிறைய பணம், மகிழ்ச்சியான குடும்பம். ஆனால் சூழ்நிலைகள் அவளை பிச்சைக்காரியாக்கின. இருப்பினும் அருண் அவளை ரோட்டில் சந்தித்தபோது அவளது கடந்த காலத்தை விட அவளது மனிதநேயத்தை அவர் அடையாளம் கண்டார். எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர் அவளுக்கு உதவி செய்து மரியாதையை திரும்ப கொடுத்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், ஒருவரின் மனிதநேயம் அவரது நிலைமையால் குறைவதில்லை. மனிதநேயத்தை அடையாளம் காண்பவரே உண்மையில் மகத்தானவர். இந்த கதையின் மற்றொரு பக்கம் பேராசை. பூஜாவின் சகோதரியின் கணவரும் வீட்டுக்காரர்களும் தங்கள் பேராசையால் அவளது வாழ்க்கையை அழித்தனர். பணத்திற்கு ஆசைப்பட்டு தங்கள் சொந்த மகளையும் சகோதரியையும் அழித்தனர். பேராசை பூஜாவின் வீட்டை மட்டுமல்ல, அவளது வாழ்க்கையிலிருந்து மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் அழித்தது. கடைசியாக அந்த பேராசை அவர்களுக்கும் எந்த பயனும் இல்லாமல் போனது. பணத்தின் பளபளப்பு சில நாட்களுக்கு மட்டுமே நீடிக்குமானால், உறவுகள் உடைந்தால் வாழ்நாள் முழுவதும் துக்கமே மிஞ்சும். இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது. பேராசை ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி. அது எப்போதும் அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும். ஆனால் இந்த கதையின் மிக அழகான பகுதி மன்னிப்பு மற்றும் இரண்டாவது வாய்ப்பு. பூஜாவின் மாமியார் கூறியது, காலையில் வழிதவறி சென்றவன் மாலையில் வீட்டிற்கு வந்தால் அவனை வழிதவறியவன் என்று சொல்ல மாட்டார்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, உறவுகளை ஒன்றிணைக்கும் சக்தி. மனிதர்களுக்கு தவறுகள் நடப்பது இயல்பு. ஆனால் தவறுகளை உணர்ந்து ஒருவர் திரும்பி வந்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் மன்னிப்பு கொடுப்பதும் இரண்டாவது வாய்ப்பு தருவதும் உண்மையான உறவின் பகுதி. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நமக்கு புரியும் விஷயம், உண்மையான செல்வம் பணம் அல்ல, மாறாக இதயம். அருண் மேனன் ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அவரது உண்மையான ஆளுமை அவரது இரக்கமும் பெரிய இதயமும். தனது முன்னாள் மனைவியை ஏற்றுக்கொண்டு அவர் நிரூபித்தார், செல்வந்தனாக இருப்பது என்பது பணம் நிறைய இருப்பது அல்லமாறாக மற்றவர்களை மன்னிக்கவும் அவர்களுக்கு உதவவும் உடைந்த உறவுகளை ஒன்றிணைக்கவும் முடியும் இதயம் இருப்பது.
கடைசியாக இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பெரிய பாடமுறவுகளை ஒருபோதும் பணத்திற்காகவோ பேராசைக்காகவோ அழிக்கக்கூடாது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனிதநேய